வணக்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பிலிப்பின் நாட்டுக்கு வரவேற்பது ராஜ்குமார். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டூமகெட்டில் இருக்க டெரியா ஆல்டா ரிசார்ட். இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த ரிசார்ட்டில் ஒரு கலங்கரை விளக்கமும் அருமையான ஒரு நீச்சக்குளமும் இருக்குது. இந்த வீடியோவில் நான் அங்கே போகும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ரிசார்ட்டுக்குள்ளே உள்ளே நுழையும் போதே ஒரு அருமையான ஒரு ஃபீலிங்ஸ். இடமே ஒரு ஜெகஜோதியாக ஆரவாரமாக இருந்துச்சு. இந்த ரிசார்ட்டை சுற்றி பார்க்குறதுக்கு 100 ரூபா கட்டணும். இந்த ரிசார்ட்டில் தங்கணுங்கிற அவசியம் இல்லை. 100 ரூபா கட்டினாலே இந்த ரிசார்ட்டை சுற்றி பார்க்க முடியும். நிலைமையை பார்த்தா திருமணத்துக்காக இந்த ஏரியாவை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பார்த்தா மேடு பள்ளமாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அருமையாக திட்டமிட்டு இந்த இடத்துல கட்டடங்களை கட்டியிருக்காங்க. நம்ம முதல்ல சுற்றி பார்க்க போகிறது இந்த கலங்கரை விளக்கம். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 4 மாடி கட்டடம். இந்த கலங்கரை விளக்கத்துக்கு கீழேருந்து முதல் மாடிக்கு படிக்கட்டை வெளியில் கட்டி வச்சுருக்காங்க. 2ஆம் மாடியிலேருந்து 4ஆம் மாடிக்கு படிக்கட்டு லைட் ஹவுஸ்குள்ளே இருக்குது. 2ஆம் மாடியிலேருந்து 4ஆம் மாடிக்கு படியில் ஏறும்போது அந்த ஒரு அனுபவம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து மேலேருந்து கீழே பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கா இருக்குது. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலம் மலைச்சரிவு போல் இருக்குது. மலைச்சரிவாக இருந்தாலும் அழகாக திட்டமிட்டு ஒரு நீச்சல் குளத்தை அருமையாக கட்டியிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு திறந்தவெளி திருமண மண்டபமும் பக்கத்தில் அருமையாக கட்டி விட்டுருக்காங்க. இந்த நீச்சல் குளத்தோட பேர் ஆக்வாட்டிக்கா நீச்சல் குளம். பிலிப்பீன்ஸ் நாட்டில் இயற்கையாகவே அமைந்துள்ள அழகான நிறைய குளங்கள் இருக்குது. அந்த குளத்தெல்லாம் பார்த்து இவங்க ஈர்க்கப்பட்டு ஊக்கமளிக்கப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு நீச்சல் குளத்தை இவங்க வடிவமைச்சிருக்காங்க. நான் பிலிப்பீன்ஸில் பார்த்த நீச்சல் குளத்திலே இதுதான் அருமையான நீச்சல் குளம். பார்க்குறதுக்கே அழகாக ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. என்னோட அதிர்ஷ்டம், நான் இங்கே சுற்றி பார்க்க வரும்போது இந்த நீச்சல் குளத்தை யாருமே பயன்படுத்தலை. இந்த இடத்த ரொம்ப நல்லாவே பாதுகாப்பாக பராமரிச்சிருக்காங்க. இப்போ என்னோட ட்ரோனை பறக்க விட்டு இந்த இடத்தோட மொத்த அழகையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நீச்சல் குளத்தை பார்த்தீங்கன்னா நல்ல திட்டமிட்டு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிசார்ட்டோட மறுபகுதியை பார்க்கும்போது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. என்னோட கருத்து என்னென்னா, இந்த திறந்தவெளி கல்யாண மண்டபம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 300 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதனால தான் இந்த இடம் ஒரு சின்ன மலைக்குன்று போல் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ரிசார்ட்டில் தங்குறதுக்கு ரூமெல்லாம் சரியான விலைக்கு தான் கொடுக்குறாங்க. அதிக விலை சொல்லவே இல்லை. இந்த ரிசார்ட்டில் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, பாரும் இருக்குது. சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் பிலிப்பீன், மெடிட்டேரியன், அமெரிக்கன் இந்த 3 நாட்டு உணவும் கிடைக்கும். அதை பற்றின விவரத்தை இந்த வீடியோட கடைசியில் நம்ம பார்ப்போம். நாங்கள் போனப்போ சாயங்காலம் 4 மணி, அருமையான கிளைமேட்டு, நல்ல சூரிய வெளிச்சம், எடுத்த ஃபோட்டேஜும் சூப்பராக வந்துருந்துச்சு. நான் ரொம்ப அருமையாகவே என்ஜாய் பண்ணேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த ரெசார்ட்டில் நீங்கள் தங்கியிருக்கும்போது சூரிய உதயமாக இருக்கட்டும், சூரிய அஸ்தமமாக இருக்கட்டும், இங்கேருந்து பார்த்தா எந்த மாதிரி ஒரு அற்புதமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னு சொல்லி நினச்சி பாருங்கள். இது ரொம்ப அற்புதமான ரிசார்ட். நீங்கள் டூமகெட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நாள் நைட்டு தங்கி இந்த இடத்த நீங்கள் அனுபவிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் தங்குனீங்கன்னா நீங்கள் தங்கியிருக்க ரூம், இந்த அருமையான நீச்சக்குளம், அற்புதமான கலங்கரை விளக்கம், இவங்க கொடுக்குற அந்த சாப்பாடு, இது எல்லாமே உங்களோட ஹாலிடேயை மறக்க முடியாத ஒரு ஹாலிடேயாக மாற்றிடும். இந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து ஏறக்குறைய டூமகெட்டியில் உள்ள எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். இந்த ரிசார்ட்டோட ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கனால இது பார்க்குறதுக்கு மலை மேலே கட்டப்பட்ட ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. அது இந்த இடத்தோட தனிப்பட்ட சிறப்புன்னே சொல்லலாம்.
ஒரே இடத்துல கோட்டை மாதிரி கட்டப்பட்ட இடம். அந்த இடத்துல ஒரு கலங்கரை விளக்கம், ஒரு சூப்பரான நீச்சல் குளம், ஒரு திறந்தவெளி கல்யாண மண்டபம், இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதும் அது வடிவமைக்கப்பட்ட விதமும் ரொம்பவே அருமையாக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த கலங்கரை விளக்கத்தை சுற்றி ஒரு ஷாட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ட்ரோனில் எடுத்தேன். இந்த வீடியோவை நீங்கள் நிறுத்தி இங்கே கிடைக்கிற சாப்பாடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. ரூமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த வீடியோ நிறுத்தி அதுக்குண்டான விவரத்தை படித்து தெரிஞ்சுக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தங்குனா இந்த ரிசார்ட்டில் நீங்கள் 3000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த 3000த்துக்கு அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம், லைட் ஹவுஸ் போய் பார்க்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களை கூடிய சீக்கிரம்னா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி.